கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு இயக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் தியாகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், மனிதநேயத்தோடு இயங்குகிற இயக்கம், தொலைநோக்கு சிந்தனையோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனிதநேயமிக்க தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர். நாளை சரித்திரம் சொல்லும். காரணம், இந்த 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறாக அது அமையும். இந்தியாவை வியக்கும். தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழுகிற காலமாக அது அமையும். அதற்காகத்தான் மனிதநேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்காக இரவுகள் பாராமல் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறார். காலம் 4ஆம் தேதி பதில் சொல்லும். சரித்திர வரலாற்றில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார்கள். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்கிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்திய ஒரு 8 நிறுவனங்கள்ல 6 நிறுவனங்கள் வந்து திமுக தான் ஆட்சி அமைப்புன்னு போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் தாவேக வந்து ஆட்சி அமைப்புன்னு போட்டிருக்காங்க. 2 நிறுவனம் வந்து அதிமுக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை மக்கள் கருத்து கணிப்புகள் தெளிவாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களை கேட்காமலே விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே போட்ட என்பது உங்களுக்குத்தான் தெரியும். உங்கள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளிலிருந்து முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது. அது 4ஆம் தேதி என்று பிரதிபலிக்கும். இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டி பிடிப்பார். ஸ்ரீ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தாவேக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சார். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் இதுதான் இறுதி தேர்தல் அவருக்கு. இதற்கு பிறகு கட்சி பதவி இருக்குமா இருக்காதா என்பதை மேலிடம் சொல்லும். திரு இளையராஜா வந்து நேற்று ஒரு சமூக வலைத்தளங்களில் வந்து விஜய் அவர்கள் நடித்த ஒரு படத்தினுடைய பாடல்களை வந்து போட்டிருக்காரு. அது வந்து சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து அவர் போட்டிருக்காரு சார். எல்லோருமே மனம் திறந்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த இசை தட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மக்களுடைய பிரதிபலிப்பு. அவர் மட்டுமல்ல, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க சார். அது யாரும் சார் வெளியிட்டது? அது வந்து அன்ஆஃபீஸில் இருக்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. இல்லை, உங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அந்த மாதிரி இல்லை அன்ஆஃபீஸில் இருக்கிறதுல பதில் சொல்ல இயலாது. அது அன்னைக்கு கொண்ட எந்த இயக்கமானாலும் சாம்ராஜ்யம் அழியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சு கொள்வீர்கள். அவ்வளவுதான் சார். சுயநலம் எப்போதுமே உங்களுக்கு தெரியும். சர்வத்தையும் கற்றுக்கொள்ளலாம், எல்லாரும் எதை வேணால் கற்றுக்கலாம். ஆனால் கர்வத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் தத்துவம். சுயநலமும் கர்வமும் இருக்கின்ற இடம் அந்த சாம்ராஜ்யம் அழியும். அதை யாராலும் தடுக்க இயலாது. தாவேக சார்பில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் அன்னைக்கே வந்து பனையூர் வரணும்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க சார். இல்லை, அது எல்லா கட்சியும் அதை செய்கிறதுன்னு, நம்ம கட்சியும் மட்டும் இல்லை, அனைத்து கட்சியிலையும் அனைத்து கட்சியும் இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்று. நாங்களே ரிசார்ட்டில் இருந்தோம்னே 22 நாள், அது தெரியாது உங்களுக்கு? இல்லை, அந்த மாதிரி போகிறதுக்காக இல்லை. எங்களிடத்தில் இருப்பவர்கள் தெளிவாக இருக்கிறார். தெளிவாக மட்டுமல்ல,
அவருக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். இது உலக வரலாற்றில் நான் முன்னால் இருந்த 2 தலைவருக்கு பிறகு இவரைத்தான் காணுகிறேன். நேற்று திரு வைகோ அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து அதிகமாக தாவேக்காவை தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆச்சரியப்படும் முடிவுகள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் திரு வைகோ. உண்மையிலேயே மனம் திறந்து அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு பாராட்டுது. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? பெரும்பான்மை என்ற நிலைக்கே இல்லை. 180 200 சீட்டுகள் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதுதான் இந்த தமிழகத்தினுடைய இலக்காக இருக்கிறது, மக்களுடைய மனநிலை இருக்கிறது. நேற்றையும் கூட நான் ஒரு மாலுக்கு சென்றேன். ஒரு 100கணக்கான பேர் வரவேற்று பேசினார்கள். விமானத்திலே வருகிற போதும் ஒரு 10-15 பேர் படம் எடுத்தார்கள் அங்கே உட்கார்ந்திருக்க சீட்டுக்கு பக்கத்திலே. இதெல்லாம் வியக்கத்தக்க ஒன்று. இதுவரையிலும் நான் காணாத ஒரு காட்சியை கண்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.